அட பாவியே தம்பி, இந்த பைக் யாருடையது? அங்கிள், தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். இது என் முதலாளியின் பைக். அவர் இப்போதுதான் என்னை தொலைபேசியில் அழைத்தார். ஆனால் தவறுதலாக இந்த பைக்குடன் நான் சாக்கடையில் விழுந்து விட்டேன். தயவு செய்து இந்த பைக்கை சீக்கிரம் சுத்தம் செய்து விடுங்கள். இல்லை என்றால் என் முதலாளி என்னை வேலையிலிருந்து நீக்கி விடுவார். தம்பி, இந்த பைக் மிகவும் அழுக்காக இருக்கிறது. இதை முழுவதும் சுத்தம் செய்ய முடியும் என்று தெரியவில்லை. இருந்தாலும் கவலைப்படாதே, என்னால் முடிந்தவரை முயற்சிச்சு செய்கிறேன். ஆனால் தம்பி, இதற்கு பதிலாக நீ எனக்கு என்ன கொடுப்பாய்? அங்கிள், நான் மிகவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். உங்களுக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை. தம்பி, உன் கஷ்டம் எனக்கு புரிகிறது. நானும் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன் தான். நானும் யூடியூபில் வீடியோக்கள் செய்கிறேன். ஆனால் ஏழையாக இருப்பதால் யாரும் எனக்கு ஆதரவு தருவதில்லை. மக்கள் பணக்காரர்களுக்குத்தான் ஆதரவு தருகிறார்கள். அங்கிள், அப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் என் பைக்கை புதிது போல மாற்றிவிட்டால் இந்த வீடியோவை பார்க்கும் குழந்தைகள் உங்கள் வீடியோவை கண்டிப்பாக லைக் செய்வார்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்வார்கள், மேலும் கமெண்டில் ஒரு ரெட் ஹார்ட்டை அனுப்புவார்கள். இதோ தம்பி, உன் பைக் இப்போது புதிது போல சுத்தமாக தயாராகிவிட்டது. மிக்க நன்றி அங்கிள்.